வெல்லம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். வெல்லம் வந்து எவ்வளோ இனிப்பானது எல்லாருக்குமே தெரியும். அதே ஒரு பாவக்காய் எவ்வளோ கசப்பானது எல்லாருக்குமே தெரியும். வெல்லம் மாதிரி இனிக்க இனிக்க பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே இனிப்பாகவே இருக்கும். அடுத்தவங்களை வந்து கசப்பாக பேசாதீங்க. அடுத்தவங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசாதீங்க. அன்பான வார்த்தையில் பேசுங்க. ஒரு வெல்லம் எவ்வளோ இனிக்குதோ அதே அளவுக்கு பேசுங்க. நமக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணு இருக்குல்ல, அவங்க பேசினாவே போதும். ஒரு சிலர் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எப்போவுமே ஒரே மாதிரி பேசுவாங்க. நான் அதுக்கு உதாரணமே சொல்கிறேன். இந்த கோட்ரஸ்லேயே ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் பேரை கூட சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை. அந்த அக்கா விரும்ப அஞ்சலா அக்கா எப்போவுமே வாடான்னு சொல்ல மாட்டாங்க. இன்ன வரைக்குமே அந்த அக்கா வாடா பைரவி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் உச்சரிப்பாங்க. அதே இன்னொரு மனுஷன் இருக்காங்க, ஒரு அக்கா தெரிஞ்சவங்கதே. அவள் எப்படா என்னடி அப்படி தான் கேட்கும். அந்த என்னடான்னு கேட்குறதுக்கு என்னடின்னு கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கொடுக்க வேணாம் அந்த அன்பான வார்த்தை. ஒரே மாதிரி நம்ம மனுஷன் தானே ஒரே மாதிரி பேசலாம்ல. அவள் வந்து கசப்பார் என்னடின்னு அது குறையத்தையும் பேசுவாங்க, நிறைவாக பேச மாட்டாங்க. ஏன்னா கசப்பானவங்களை பேர சொல்லக்கூடாது, இனிப்பானவங்க பேரத்தையும் சொல்லணும். அதனால் எப்போவுமே நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ ஒரே மாதிரி பேசி பழகுங்க. இனிப்பாகவே பேசுங்க, கசப்பாக பேசாதீங்க. அவங்க மனசு நோவும் தெரியாதா நமக்கு? கசப்பை வாயில் போட்டது எப்படி முகத்தை அப்படியே சுளிக்கிறோம், ஐயோ கசப்பாக இருப்பாங்க. இதே வெள்ளைக்கட்டியை போடுறப்ப நம்ம முகம் எவ்வளோ சிரிச்சுடா இனிப்பு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க பள்ளியில் கேசரி பொங்கலாம் வைங்கன்னு சொல்கிறான். இதே பார்க்க யாராச்சும் வெஞ்சனத்தில் கூட வைங்கன்னு சொல்லுவீங்களா? வச்சுச்சோ அது கசப்பு பரவாயில்ல போதும் அப்படின்டுவோம். அது மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லாருமே இனிப்பாகவே பேசி பழகுங்க. முடிஞ்ச வரையும் கசப்பான வார்த்தையே வாயிலிருந்து வரவே வேண்டாம். கடவுள்கிட்ட கும்பிடுங்க, அந்த நத்தத்து மாதிரி தாயிட்ட கும்பிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இனிப்பாத்தே நாங்கள் பேசணும்னு கேளுங்க. கசப்பான வார்த்தையும் வரக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் கசப்பும் வரக்கூடாதுன்னு கும்பிடுங்க. இனிப்பான வார்த்தையை எப்படி நம்ம பேசுகிறோமோ அப்படியே நம்மளுக்கு வாழ்க்கையில் இனிப்பாகவே நம்ம வாழ்வோம். இருட்டு வருது, அதுக்காக என்ன பண்ணுறோம்? வெளிச்சம் வருது. ஏன்னா நம்ம வெளிச்சத்தில் என்ன பண்ணுறோம்? படப்படன்னு விடிஞ்சிருச்சு, கோழி விட்டுருச்சு, டக்கு டக்குன்னு நம்ம வேலையை படப்படன்னு செய்கிறோம். அதே இருட்டு வந்துருச்சு, என்ன பண்ணுறோம்? அமைதியாயிரமா? வெள்ளம் மாதிரி பேசுகிறவள்ட்ட இனிக்க பேசுகிறவள்ட்ட நீங்களும் இனிக்க பேசுங்க. இருட்டு எப்படி வந்தது அமைதியாக படுத்து தூங்கிறோமா? அதே மாதிரி கசப்பானவள்கிட்ட அமைதியாக வெளியேறிடுங்க. அதுக்கு உதாரணம் அதே. இனிப்புக்கும் கசப்புக்கும் இருட்டுக்கும் பாலுக்கும் என்ன வித்தியாசம்? இதே வித்தியாசம். இதே மாதிரி எல்லோரும் கடைபிடிச்சி ஆட்டா புண்ணியத்தை எல்லோரும் நீண்ட ஆயோட நிறைஞ்ச செல்வதில் மன நிம்மதியோட நிறையோட எல்லா நாளும் அம்மா போற்றி பேசுகிற புகழை புண்ணியத்தை இந்த தாய் இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். சரியா? எல்லோரும் கோடான கோடி நன்றி சொல்லி அம்மா தினம் மன உருகி உள்ள உருகி கும்பிடுங்க. தினம் எங்கள் வாழ்க்கையில் இனிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இனிப்பாகவே பேசுங்க. சரியா?